Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எப்படி சூஸ் பண்றது, உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி ரைட் ஃபவுண்டேஷன் எப்படி சூஸ் பண்றது அப்படின்றத நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபவுண்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 4 வெரைட்டிஸ் இருக்கு. அந்த 4 வெரைட்டிஸும் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிக்விட் ஃபவுண்டேஷன், க்ரீம் ஃபவுண்டேஷன், ஸ்டிக் ஃபவுண்டேஷன், பவுடர் ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி 4 வெரைட்டிஸ் இருக்கு. இந்த 4 வெரைட்டிஸும் எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லிக்விட் ஃபவுண்டேஷன். லிக்விட் ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாட்டில்ஸ்ல இருக்கும், லிக்விடா இருக்கிறதுனால லிக்விட் ஃபவுண்டேஷன். இது ஆல் டைப் ஸ்கின்னுக்குமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ரீம் ஃபவுண்டேஷன். க்ரீம் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பேலட்டில் கூட இருக்கும். ஸோ நான் வந்து பிஎஸ்சி பேலட் அதில் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரீமியாக இருக்கும். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை டு நார்மல் ஸ்கின்னுக்கு வந்து இந்த மாதிரி க்ரீம் ஃபவுண்டேஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக் ஃபவுண்டேஷன். இந்த மாதிரி ஸ்டிக்கில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஸ்டிக் டைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயில் டு காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஆயில் இருக்க ஸ்கின்னுக்கு நீங்கள் லிக்விடை போய் சூஸ் பண்ணும்போது அவங்களோட ஆல்ரெடி வந்து அவங்களோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஆயில் அதிகமாக செக்ரிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம லிக்விட் அப்ளை பண்ணும்போது அவங்களோட ஸ்கின்னோட வந்து அப்சர்வ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இது திக்காகவும் ஹெவியாகவும் இருக்கிறதுனால நல்லா ஸ்கின்னோட இருக்கும், அதோட லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதனால நீங்கள் ஆயில் டு காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் டைப்ல இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவுடர் ஃபவுண்டேஷன். இந்த பவுடர் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்ட்டு உடனே யோசிக்காதீங்க, ஜஸ்ட் காம்பேக்ட் தான். ஸோ இந்த காம்பேக்டை தான் வந்து பவுடர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நோ மேக்கப் லுக் அப்படின்லாம் கேட்பாங்களே, எனக்கு வந்து ஃபவுண்டேஷன் போடாமல் எனக்கு மேக்கப் பண்ணியிருக்கோன்னா நான் மேக்கப் பண்ணியிருக்க லுக் தெரியக்கூடாது அப்படின்னு மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பவுடர் ஃபவுண்டேஷனில் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணி விட்டுறலாம். பவுடர் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஸ்கின்னுக்குமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் வாங்க போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு மால் போய் இல்லை ஒரு ஷாப்பில் போய் நீங்கள் வாங்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட அண்டர்டோனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபவுண்டேஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இல்லை எனக்கு இந்த அண்டர்டோனே தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் ஷாப் போனீங்கன்னா அந்த ஷாப்பில் இருக்க வந்து சேலர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபவுண்டேஷன் சேல்ஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும், இந்த ஃபவுண்டேஷன் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நமக்கு அதை சேல்ஸ் பண்ணிடுவாங்க. பட் அது நமக்கு சூட் ஆகுமா அப்படின்றது நமக்கு வந்து அந்த டைம் போட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து கரெக்டாக நமக்கு சூட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அண்டர்டோனை ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் ஷாப் போனீங்க அப்படின்னா உங்களோட அண்டர்டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அண்டர்டோன் அப்படின்னோடனே நீங்கள் வந்து எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஈஸியாக எப்படி அந்த அண்டர்டோனை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். ஸோ அண்டர்டோனில் பார்த்தீங்கன்னா 3 அண்டர்டோன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூல் அண்டர்டோன், செகண்ட் பார்த்தீங்கன்னா வார்ம் அண்டர்டோன், தேர்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அண்டர்டோன். 3 அண்டர்டோன் தாங்க இருக்கு. கூல் அண்டர்டோன், வார்ம் அண்டர்டோன், நியூட்ரல் அண்டர்டோன். இந்த 3 அண்டர்டோனும் எந்த ஸ்கின் டோனோட சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூல் அண்டர்டோன் இருக்கவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபேர் ஸ்கின் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து கூல் அண்டர்டோனோட சூட் ஆகுவாங்க. இந்த வார்ம் அண்டர்டோன் இருக்கவங்க பாத்தீங்கன்னா மாநிறமா கொஞ்சம் மீடியமா இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்ம் அண்டர்டோனோட செட் ஆகுவாங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நியூட்ரல் அண்டர்டோன். இந்த நியூட்ரல் அண்டர்டோன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் டஸ்கி ஸ்கின், டார்க் ஸ்கின் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரல் அண்டர்டோனோட அவங்க சூட் ஆகிக்குவாங்க. கூல் அண்டர்டோன், வார்ம் அண்டர்டோன், நியூட்ரல் அண்டர்டோன், இந்த 3 அண்டர்டோன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டோன் மட்டும் இருக்காது. இப்போ கூல் அண்டர்டோனை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு 5 வெரைட்டிஸ் டோன் கலர்ஸ் தெரியும். இப்போ ஃபேர்லேயே பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேர், மீடியம் ஃபேர் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ 3 கலர்ஸ்லேயுமே 3 அண்டர்டோன்லேயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கூல் அண்டர்டோன். இந்த கூல் அண்டர்டோனில் பாருங்கள் 5 டிஃப்ரெண்ட் ஸ்டோன் தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபேர் ஸ்கின், செகண்ட் வந்து ஃபேர் டு லைட் ஸ்கின், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஸ்கின், ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஸ்கின்னோட வந்து நியூட்ரல் அண்டர்டோன் மிக்ஸ்ட் ஆகுது, லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைட் டு மீடியம் ஸ்கின் டோன். இது பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் அண்டர்டோன். இந்த நியூட்ரல் அண்டர்டோனும் சேம் உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் டோன் தெரியும். கொஞ்சம் வீடியோவை ஸ்டாப் பண்ணி நீங்கள் அந்த நேமை கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இந்த கீழே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிறது ஃபவுண்டேஷன், செகண்ட் லைனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேபி க்ரீம், அதாவது ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதான். இது வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் அண்டர்டோன்,
சேம் இதுவும் 5 டிஃப்ரெண்ட் டோன் இருக்குது. ஸோ கிளியராக பாருங்கள், வீடியோவை ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னாவே புரியும். இப்போ நீங்கள் நியூட்ரல் டோனோ இல்லை கூல் அண்டர் டோனோ எதாக இருந்தாலுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணி அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டோன் என்ன அப்படின்றது கிளியராக புரியும். இப்போ இந்த டோனும் புரியலை அப்படின்னா இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஹேண்டோட இதை வந்து வச்சு பார்ப்பாங்க. நம்மளோட வெயினை வச்சு கூட நம்மளோட அண்டர் டோனை ஈஸியாக நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூல் அண்டர் டோனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வெயின் வந்து ப்ளூ கலராகவும், வார்ம் அண்டர் டோனாக இருக்கீங்கன்னா உங்களோட வெயின் க்ரீன் கலராகவும், நியூட்ரல் அண்டர் டோனாக இருக்கீங்க அப்படின்னா பர்பிள் வித் க்ரீன் வந்து மிக்ஸ்டாக இருக்கும். ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன்ஸ்லையும் வந்து நியூட்ரல், கூல், வார்ம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சு நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் மேக் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த மேக் ஃபவுண்டேஷன் இது வந்து என்னோட ஸ்கின் டோன் தான். ஸோ என்னோட ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா NC44 பாருங்கள். NC அப்படின்னா நியூட்ரல் கூல். ஸோ நியூட்ரல் கூலில் 44 அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவுமே வந்து கன்ஃபியூஸாக இருக்குது. இதோட ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மேக் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை மேக் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நார்மலாக வந்து மேக்கில் வந்து 1லேருந்து ஒரு 30 வரைக்கும் கூல் அண்டர் டோனோட சூட் ஆகிக்கலாம். அதே வந்து 30லேருந்து 45 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வார்ம் அண்டர் டோனோட சூட் ஆகிக்கும். அதே இந்த 45க்கு மேலே போகிற டோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அண்டர் டோனோட செட் ஆகிடும். ரொம்ப டார்க் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த டோன் சூட் ஆகும். ஸோ இதுவுமே எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, எனக்கு இதுவுமே எனக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ஃபவுண்டேஷனில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எப்படி வாங்குறது, என்ன மாதிரி வாங்குறது அப்படின்றது எதுவுமே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு கிளியராக இல்லை அப்படின்னா நான் இன்னொரு மெத்தட் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். அது நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஒரு டோனில் இருப்பீங்க. இந்த 3 அண்டர் டோன் இல்லாமல் இந்த 3 அண்டர் டோனுக்கும் இடையிலையும் மிக்ஸ்டாகி இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டோன் இருக்கவங்க வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கூல் அண்டர் டோன்லேயே இல்லாமல் வார்ம் அண்டர் டோன்லேயே இல்லாமல் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 அண்டர் டோன் வாங்கிக்கோங்க. கூல் அண்டர் டோன், வார்ம் அண்டர் டோன் ரெண்டையும் வாங்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் டோன் என்னவா தெரியுது, இப்போ கூலாக தெரியுதா இல்லை வந்து வார்மாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, நீங்கள் வார்மாக தான் இருக்கீங்க பட் ஆனால் கொஞ்சம் கூலும் மிக்ஸ்டாகி இருக்குது அப்படின்னா நீங்கள் கூல் அண்டர் டோனோட வார்ம் அண்டர் டோனை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஈஸியாக வந்து அது வந்து கரெக்டாக கொடுத்துரும். நம்ம வந்து இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பிரைட்ஸை நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அந்த டோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரைட் எல்லாமே வந்து வேறு வேறு டோனில் இருப்பாங்க. ஸோ அந்த 3 அண்டர் டோன்லையும் இல்லாமல் எல்லாம் மிக்ஸ்டாகி இருப்பாங்க, தனித்தனியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து 3 அண்டர் டோன்லையுமே ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ பாருங்கள், கூல் அண்டர் டோன், வார்ம் அண்டர் டோன், நியூட்ரல் அண்டர் டோன் 3லையுமே ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ நார்மலாக ஒரு பிரைட் வந்து கூலுக்கும் வார்முக்கும் சென்டரில் மீடியமாக இருக்காங்க அப்படின்னா நான் 2லையுமே மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ணிடுவேன். சில பிரைட்ஸ் பார்த்தீங்கன்னா வார்முக்கும் நியூட்ரலுக்கும் மீடியமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் இந்த 2 ஃபவுண்டேஷனும் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி தாங்க ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுறது. அதோட வந்து ஸ்கின்லலாம் அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் மால் போனீங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு மால் போங்க. அங்கே போயிட்டு உங்களோட ஸ்கின் டோன் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து நீங்கள் இதுதான் கரெக்டான ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு நீங்கள் தப்பாக முடிவெடுத்து நீங்கள் அது உடனே வாங்கிடாதீங்க. ஃபுல்லாக நீங்கள் மாலை சுற்றி ஒரு என்ன சொல்கிறது, ஃபுல்லாக நீங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிருங்க. நீங்கள் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் எடுத்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் உங்களோட ஷாப்பிங்கை முடிச்சுட்டு 4 or 5 hours கழிச்சு நீங்கள் வந்து நேச்சுரல் லைட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மாலோட லைட்டில் இல்லாமல் நார்மலாக வெளியில் வந்து சன்லைட்டில் போய் நீங்கள் உங்களோட ஃபவுண்டேஷனை பாருங்கள். ஓகே, இது வந்து எனக்கு கரெக்டாக சூட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஃபவுண்டேஷன் தான் உங்களோட ரைட் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஷேட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேண்டில் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் எப்பயுமே ஹேண்டில் அப்ளை பண்ணாதீங்க. ஃபேஸும் நெக்குக்கும் ஈவனாக இருக்க மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு இப்போ எல்லாமே வந்து ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணி பார்க்குறது தெரியும். ஸோ நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ட்ராப்ஸ் எடுத்து உங்களோட ஸ்கின் டோனுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து அப்ளை பண்ணி ஸ்மச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களோட டோன் என்னன்றது அதில் வந்து செட் ஆயிடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கி கரெக்ட் ஃபவுண்டேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லிக்விட் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு நான் வந்து ஷேட்ஸ் காமிச்சிருந்தேன். 3 அண்டர் டோன்லேயே வந்து நான் ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க, இப்போ நான் என்கிட்ட நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கிளியராக புரியணும் அப்படின்றதுக்காண்டி நான் அந்த 3 ஷேட்ஸும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன். சிங்கிளாக வந்து ஒரு ஷேட் வாங்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேலட் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் பிஎஸ்சி பேலட் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த பிஎஸ்சி பேலட்லேயும் பார்த்தீங்கன்னா
உங்களோட பாருங்க இந்த லைட் டோன் எல்லாமே வந்து கூல் அண்டர் டோனோட சூட் ஆகும். டார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணியிருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் அண்டர் டோன். ஸோ அந்த டார்க் டோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் அண்டர் டோன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் பியூட்டிஷியனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் இதில் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். உங்களோட அண்டர் டோன் என்ன அப்படின்றது கிளியராக புரிஞ்சிருக்கும். தென் ஃபவுண்டேஷன் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும். நீங்கள் இனிமேல் வந்து ஷாப்போ இல்லை மாலோ போய் நீங்கள் உங்களோட ரைட் ஃபவுண்டேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.